ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான் டெக். நம்ம இந்த சேனலில் டெக்னாலஜி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனையும் அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாமே வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாரோட லைஃப்லேயும் வந்துட்டு கோல்டுங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயமா வந்து இப்போ இருக்குது. எல்லாருமே வந்து ரிங்லேருந்து செயின் வரி எல்லாமே போடுறோம். ஆனால் நம்ம இப்போ இந்தியாவில் வந்துட்டு கோல்டோட ரேட் வந்து எங்கேயோ போயிட்டுருக்கு. ஒரு கிராமுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு வருது அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆச்சரியப்படிய விஷயமா இருக்குது. ஆனால் சில பேர்லாம் வந்துட்டு எப்புட்றா இவ்வளோ தங்கம் ரேட் ஆயிடுச்சு, நம்ம எப்படி வாங்குறது அப்படின்பாங்க. அப்படி நம்ம இப்போ கோல்டு பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லை, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, நம்ம வந்து டூர் போகணுன்னு ஆசைப்பட்டுருப்போம். இந்த இடத்துக்கு டூர் போனால் நம்ம தங்கமும் வாங்கலாம், டூர் போனது மாதிரியும் ஆச்சு, தங்கம் வாங்கினது மாதிரியும் ஆச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பண்ணலாம். இது வந்துட்டு கப்புள்ஸ்க்கான ஒரு இதாக தான் இருக்குது. ஜென்ஸ் எவ்வளோ வாங்கலாம், லேடீஸ் எவ்வளோ தங்கம் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். இதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனையும் உங்களுக்கு இந்த நியூஸை சொல்கிறேன். நம்ம டூர் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தங்கம் வாங்குறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. 10 கிராம், அதாவது ஒரு பவுனுக்கு 8 கிராம் தான் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே 10 கிராம் தங்கம் வந்துட்டு விலையே கம்மி. நம்ம நகை வாங்குறதுக்கான ட்ரிக்கும் வந்து இதில் சொல்கிறேன். அதாவது நம்ம வந்து ஒரு டூர் பேக்கேஜை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இது பண்ணணும். அந்த கண்ட்ரிக்கு நம்ம டூர் போகும்போது, அதாவது அந்த ஊருக்கு நம்ம டூர் போகும்போது வந்துட்டு நம்ம வந்துட்டு தங்கம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட்டே சொல்லியிருக்காங்க. அது என்ன ஊர்னா பூட்டான்னா, பயணம் செய்யும்போது நம்ம பண்ணும்போது ஒரு பட்ஜெட்டை வந்து நம்ம பிளான் பண்ணோம். ஆனால் அதுவே வந்து நீங்கள் செலவு செய்ய பணத்தை எல்லாம் வந்து வேற ஒரு வழியில் ஈடுகட்டும்போது நமக்கு வந்து ஒரு சந்தோஷமான விஷயம். அதாவது நான் ஒரு ₹1,00,000 வந்து ஒரு ட்ரிப் போகிறேன். ஆனால் அந்த ₹1,00,000 வந்து நான் திரும்பி சம்பாதிக்கணும். அதுக்கான பொருளாக எனக்கு கிடைச்சா அப்படின்னா வந்துட்டு நான் யூஸ்ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து யோசிப்பாங்க. அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் இது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த டூர் எப்படி இது பண்ணலான்னு சொல்கிறேன். டெல்லியிலிருந்து பூட்டானுக்கு நம்ம வந்து செல்கிறதுக்கு வந்து எவ்வளோ செலவாகும்னா, முதல்ல வந்து டெல்லியிலிருந்து பாக்டோக்ரா அப்படிங்கிற ஒரு விமான நிலையத்துக்கு நம்ம போனோம். அங்கேருந்து குறைஞ்ச கட்டணத்தில் விமானம் வந்து மே 7ஆம் தேதியிலேருந்து இருக்குது. இதோட கட்டணம் வந்து ஒரு நபருக்கு ₹6,389 தான். 4 பேர் கொண்ட குடும்பமாக இருந்தாங்கன்னா ஒரு வழியாக செல்ல மொத்தமாக கட்டணம் வந்து ₹25,556 தான். சுற்றுப்பயணத்துக்கான விமான கட்டணம் வந்துட்டு ₹51,112 வந்து இருக்குது. பாக்ட்ரோவை அங்கே போன வாட்டி விமான நிலையத்திலிருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிலிகுரி பேருந்து நிலையத்துக்கு நம்ம வந்து போகணும். அங்கேருந்து பூட்டானில் வந்து பன்சோலிங்கிற்கு பேருந்து இருக்கும். அதாவது பூட்டானில் பன்சோலிங்கிற ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே போனீங்க அப்படின்னா 480 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு நபரோட கட்டணம் வந்து ₹250 தான் இருக்கும். அப்போ 4 பேர் போனீங்க அப்படின்னா ₹1000 செலவாகும். திரும்பி வரும்போது அதே செலவு தான் வரும். அப்போனா ₹2000 ஆகும். ஹோட்டலு, உணவு மற்றும் உள்ளூர் பயணங்களுக்கான ஆன்லைன் ஹோட்டல் முன்பதிவு தளமான மேக் மை ட்ரிப் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பூட்டான் தலைவருக்கு திப்புவிலேருந்து ₹2 முதல் ₹4000 வரையும் வந்துட்டு அவங்க வசூல் பண்ணுறாங்க. சராசரி கட்டணம் வந்து 3000 அப்படின்னு வச்சா கூட 7 நாள் ஒரு ட்ரிப் போகிறோம் அப்படின்னா 7 நாளைக்கு வந்து மொத்த செலவு வந்து 21,000 தான் ஆகும். உள்ளூர் பயணம் மற்றும் உணவுக்காக வந்து நம்ம ஒரு நாளைக்கு வந்து 4,000 5,000 வரை செலவு பண்ணணும். ஏன்னா அங்கே வந்து கொஞ்சம் ரேட் அதிகம். ஆனால் என்ன ரேட் அதிகம் அப்படின்னா, ஃபுட்ஸ் கொஞ்சம் இது இருக்கும். பட் ஆனால் வந்து கோல்டு கம்மி தான். இதன் மூலம் வந்து 5,000 அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட 7 நாளில் 35,000 தான் நம்மளுக்கு வந்து செலவாகும் ஒரு ட்ரிப் போட்டோம் அப்படின்னா. மொத்த செலவு எப்படின்னா, விமானத்தில் பயணம் செய்ய வந்து ₹51,000, எல்லையில் இருந்து பயணம் செய்ய வந்து ₹2,000 மற்றும் ஹோட்டலுக்கு ₹21,000. அதாவது நம்ம வந்து இப்போ இருக்கிற இடத்துலேருந்து ஃபஸ்ட்டு டெல்லிக்கு போயிட்டு, டெல்லியிலேருந்து பூட்டானுக்கு போயிட்டு, பூட்டான்லேருந்து அங்கே அந்த பிளேஸ்க்கு, அதாவது டெல்லியிலேருந்து அந்த பூட்டானுக்கான எல்லை பகுதி கடக்கிறதுக்கு வந்து ₹2,000. அதை நம்ம போனோம் அப்படின்னா, அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு ஹோட்டலுக்கு வந்து ₹21,000. இதை தவிர நீங்கள் 7 நாள் நம்ம ஏதாவது ட்ரிப் போட்டோம் அப்படின்னா, ஒரு 35,000லேருந்து ₹40,000 பார்க்குறோம். இது மொத்த பேக்கேஜ் செலவு வந்து ஒரு ₹1,10,000 அவ்வளோதான் வந்து எனக்கு வரும். இந்த செலவை நம்ம ஈடுகட்ட என்ன செய்யலாம் அப்படின்னா, பூட்டானில் மட்டும்தான் வந்து, அதாவது இந்தியாவில் இருந்து தான் வந்து தங்கம் வந்துட்டு பூட்டானுக்கே போகுது. ஆனால் பூட்டானில் விலை கம்மி. அங்கே வந்துட்டு எப்படி அப்படின்னா, நம்ம செலவில் ஈடுகட்ட நீங்கள் பூட்டானுக்கு போகும்போது அங்கே இருக்க வந்து தங்கத்தை நம்ம வாங்கலாம். இப்போ நம்ம ஒரு 5 லேக்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா 1 லேக் வந்துட்டு
நம்ம ட்ரிப் போட்டு பூட்டானுக்கு போயிட்டு ஒரு ஜென்ஸ் அதாவது ஆண்களாக இருந்தால் 20 கிராம் தங்கம், அதாவது 20 கிராம்னா ஒரு பவுனுக்கு 8 கிராம்னா 20 கிராமுக்கு வந்து 2.5 பவுன் வந்து நம்ம வாங்கலாம். அதே லேடிஸாக இருந்தால் 40 கிராம், அதாவது 8 கிராம்னா ஒரு பவுனுக்கு 8 கிராம்னா 40, அப்போ 5 பவுன் வாங்கலாம். லேடிஸாக இருந்தால் 5 பவுனும், ஜென்ஸாக இருந்தால் 2.5 பவுனும், மொத்தம் வந்து பூட்டான்லேருந்து நம்ம 60 கிராம் வந்து வாங்கலாம். இந்த 60 கிராம் நம்ம வாங்கிட்டு நம்ம வந்து பர்மிட் வித் லைசன்ஸ் ஜிஎஸ்டி எல்லாமே போக நம்ம இந்தியாவில் ரூல்ஸ் படி சட்டத்துக்கு புறம்பாக இல்லாமல் சட்டத்தின் வழியாகவே வந்து நம்ம 60 கிராம் வந்து தங்கத்தை வாங்கலாம். அதாவது பூட்டானில் 24 கேரட் தங்கத்தோட விலை வந்து இப்போது ஏப்ரல் 14 அன்னைக்கு 10 கிராமுக்கு வந்துட்டு 53,478 ரூபா. அதாவது அதே சமயம் இந்தியாவில் வந்து அந்த டேட்டில் 10 கிராமோட தங்கம் வந்துட்டு 74,870 ரூபா. இந்த வழியில் நீங்கள் ஒவ்வொரு 10 கிராமுக்கும் 21,392 ரூபா நம்ம சேமிக்கலாம். அதாவது பூட்டானில் இருந்து 60 கிராம் தங்கம் நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னா 1,28,352 ரூபா நமக்கு லாபம். அதாவது நம்ம ஒரு டூர் பேக்கேஜே போடுறோம், அந்த டூர் பேக்கேஜோட வேல்யூ எவ்வளவு? 1,10,000 ரூபா. ஆனால் இப்போ நம்மளோட தங்கம் வந்துட்டு 1,28,352 ரூபா. அந்த 1,28,352 ரூபாயில் 1,10,000 போச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து 18,000 சில்லற அமௌண்ட் வந்து நம்மளுக்கு லாபம். அதாவது நம்ம வந்துட்டு இங்கே வந்துட்டு இந்தியாவில் நகை வாங்குறத விட நம்ம வந்து ஒரு டூர் பேக்கேஜ் போடுற மூலிமா நம்ம வந்து அந்த காசில் வந்துட்டு நம்ம சுற்றி பார்த்த மாதிரி ஆச்சு, அங்கே போய் என்ஜாய் பண்ண மாதிரி ஆச்சு. நமக்கு தேவையான தங்கத்தை கிட்டத்தட்ட 60 கிராம்னா கிட்டத்தட்ட வந்து 7.5 பவுன் பக்கம் வந்துட்டு நம்மளே வந்துட்டு வாங்கிக்கலாம். அதாவது 8 பவுனுக்கு மேக்ஸிமம் 8 பவுன் வந்துட்டு நம்ம இந்தியாவில் வாங்கணும்னா என்ன ரேட் வருதோ அதை விட கம்மி ரேட்டில் நம்ம பூட்டானில் வாங்கிக்கலாம். இது வந்து லீகலாகவே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் எல்லாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் இந்த மாதிரி வந்து டூர் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நீங்களும் இந்த போய் வேணால் நீங்களும் வாங்கி பாருங்கள். ஏன்னா கம்மி விலையில் நம்ம வாங்கலாம், லீகலாகவே வாங்கலாம். ஒரு ஆண்கள் வந்து 20 கிராமும் பெண்கள் வந்து 40 கிராமும் வாங்கலாம். இந்த இன்ஃபர்மேஷனை சொன்ன இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்தோம். தேங்க்யூ.